பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் குழந்தைய வந்து வேனில் பேசி விட வந்தானே எதுக்கு இப்படி அழகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக பஸ் விடுது. அதே சாயந்தரம் வர போக காலையில் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு பஸ் வருது, திரும்ப சாயந்தரம் போகிறதுக்கு பஸ் வருது. ஒரு நாளைக்கு 20-40 ரூபா மணிக்க மாதத்துக்கு எவ்வளோ சேவிங் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. அதனால் ஃப்ரீயாக பஸ் விட்டது ரொம்ப சேவிங்காக இருக்குது அப்படின்னு பாட்டிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு சேஃப்டி பண்ணுறோம். என்ன படி கரெக்டு தானே? 40 ரூபா மேனிக்கு மாதம் 1800 ரூபா. நல்லா வேகமாக சொல்லுங்க. வருது. எவ்வளோ வருது? 1800 1200 வருதான். 1200 மாதம் கவர்மெண்ட் சேவிங் பண்ணி தருது பார்த்துக்கோங்க. தினமும் வண்டியில் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். எனக்கே ஒரு நாளைக்கு போகிறவங்களுக்கு ஆட்டோவில் ஏறியும் அப்படியே காசு பண்ணால் போகுதுன்னு ஏறி ஓடிடுவோம். அதுதான் என்ன பண்ணி கரெக்டு தானே நான் சொல்கிறது. கவர்மெண்ட் செஞ்சதில் பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. சிலது நம்மளுக்கு உதவியாக தான் இருக்குது. ஒரு வழிக்கு ரொம்ப என்ன விஷயம் இருக்குது? ஏற மாட்டேன்றாங்கல்ல, கார் பஸ்ஸில் ஏற மாட்டேன்றாங்கல்ல. அப்படியே ஒரு வழிக்கு இம்சையாக இருக்கான். ஒழுங்க பஸ்ஸை நிப்பாட்டி ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா, பாட்டி சொல்ல போகிறேன். இலவசம்னாவே அப்படித்தான், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பஸ் எப்போ வரும்?